ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்எஸ்கே டேஸ்ட் அண்ட் ட்ரீட் சேனல். பொதுவாக நம்ம சிக்கன் ரோஸ்ட் பண்ணும்போது அந்த கடாயில் ஒட்டி இருக்கும் மசாலாவை சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிக்கன் ரோஸ்ட் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சிக்கனில் மசாலா ஆட் பண்ணி ஊற வச்சுக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், தயிர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. அதோட எலுமிச்சை சாறு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கனை நல்லா கீறி விட்டுக்கலாம். அப்போ தான் மசாலா நல்லா உள்ளார இறங்கும். மசாலா தடவின சிக்கனை ஒரு 1 ஹவர் ஊற வச்சுக்கலாம். சிக்கன் வறுவலுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கொத்தமல்லி 2 டீஸ்பூன், காரத்துக்கு ஏற்ப காய்ந்த மிளகாய், சீரகம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை, மிளகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன். எல்லா பொருள்களையும் 2 மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மசாலா அரைச்சி ஒரு முறை சிக்கன் ரோஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பேனை ஹீட் பண்ணி ஆயில், நெய் சேர்த்துக்கலாம். நாங்கள் ரெண்டுமே சரிபாதி அளவு எடுத்துருக்கோம். இந்த ரோஸ்ட்டை நெய்யிலையும் செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணி 2 சைடும் திருப்பி விட்டு குக் பண்ணிக்கலாம். சிக்கன் ஒரு 75% குக் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அதே கடாயில் பொடியாக நறுக்கிய சின்ன வெங்காயம் 75 கிராம் எடுத்து அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஆனியன் சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்து பொடியாக நறுக்கிய தக்காளி 1 சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச மசாலா பவுடரை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம மறுபடியும் சிக்கன் ஆட் பண்ணி குக் பண்ணிக்கலாம். சிக்கன் நம்ம அரைச்ச மசாலா வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து வதங்கும் போது அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கனை 2 சைடும் பெரட்டி விட்டு அது ஃபுல்லாக குக் ஆகிற வரைக்கும் வதக்கிக்குங்க. எங்கள் சேனலில் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் போட்ட எல்லா வீடியோவையும் என் பொண்ணு தான் வாய்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த சேனலையும் நான் அவங்களால தான் ஸ்டார்ட் பண்ணேன். அவங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க. கண்டினியூஸாக எல்லா வீடியோவுக்கும் அவங்கள என்னால் யூஸ் பண்ண முடியல. அடுத்து வரப்போகிற வீடியோவில் அவங்களும் வருவாங்க. அவ்வளோதாங்க, சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கனோட இருக்கிற வெங்காயம் தக்காளி தொக்கை சாதத்தோடு சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.